வணக்கம். நான் உங்கள் கேஸ்ட்ரோ நண்பன் டாக்டர் பிரகாஷ் கிருஷ்ணசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காமனான டாபிக். அதாவது நம்ம நிறைய தடவை வெளியே சாப்பிட்டதுக்கு அப்புறமோ ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமோ கேஸ் பிடிச்சிருச்சு, ஒரு வாயு தொந்தரவு இருக்கு, வயிறு ரொம்ப உப்புசமா இருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். இது ஏன் நடக்குது, என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேஸ் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாம ஸ்வாலோ பண்ற கேஸ். அதாவது நம்ம சாப்பிடும் போதும் உறிஞ்சும் போதும் ஒரு விஷயத்தை குடிக்கும் போதும் என்னாகும் அப்படின்னா, நாம நம்மள அறியாமையே இந்த ஏரை நாம விழுங்குறோம். இது நிறைய தடவை ஏப்பமா வெளியே வந்துடும். பட் பாக்கி இருக்க கேஸ் கீழே குடல் வழியா நம்மளுக்கு கீழ் வழியாகவும் ரிலீஸ் ஆகும். அதே போல இன்னொரு இந்த கேஸ் வர்றதுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம குடல்ல இருக்க பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணிக்க ஹெல்ப் பண்ணும். இந்த சாப்பாட்டை பிரேக் டவுன் பண்ணி இதுல இருக்க சத்துக்கள் எடுக்கும் போது கேஸும் ரிலீஸ் ஆகும். இந்த கேஸ் தான் நம்ம நிறைய தடவை நம்ம ஆசனவாய் வழியா கேஸா பாஸ் பண்ணுவோம். எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு 15-20 தடவை கேஸ் பாஸ் பண்றது நார்மல் தான். ஆனா இதே ரொம்ப எக்ஸசிவா ஆகும்போது, ரொம்ப கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது இது நம்மளுக்கு தொந்தரவா அமையுது. இது என்ன ஆகும் அப்படின்னா, வயிறு உப்புன மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சில சமயம் ஒரு சில பேருக்கு நெஞ்சு வலி இல்ல முதுகு வலி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு கேஸா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றது கேள்விப்பட்டோம். இந்த வாயு தொந்தரவு எதனால ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இது மெயினா நம்ம என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம். ரொம்ப நிறைய கிழங்கு வகைகள், கொட்டை வகைகள், அது இல்லாம பயிறு வகைகள் ஒரு அளவுக்கு மீறி ஜாஸ்தியா சாப்பிடும் போதும், நிறைய இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அது இல்லாம இந்த பேக்கெட்டட் ஃபுட்டு, அதே போல இந்த ஃபங்க்ஷன் நம்ம நிறைய மசாலா ஐட்டம், ரொம்ப ஆயிலா இருக்க ஐட்டம், இந்த திக் கிரேவியா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் நிறைய பிரியும். அதே போல ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், அதாவது இந்த பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிடும் போதும், சீஸ் இல்ல நெய் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணும் போதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும். அதே போல ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்க ஒருத்தவங்களுக்கும், அதே மாதிரி நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறவங்க, மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாத்திரைகள் அவங்க குடலை ஸ்லோ பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களுமே பாத்தீங்கன்னா கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரமா வேகமா சாப்பிடுவாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கேஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சரி, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸஸா கேஸ் பாஸ் ஆகுது, இல்ல ரொம்ப ஏப்பமா வந்துட்டு இருக்கு, இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு இது ஒத்துக்கல, இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வருது அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு அளவு கம்மியாகவும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணவும் ட்ரை பண்ணணும். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வகைகள், பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸஸா இருக்கக்கூடாது. அதே போல மரவள்ளி கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோசு, ப்ராக்கோலி, இதெல்லாம் நிறைய சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதா. ரொம்ப வேகமா தயவு செஞ்சு சாப்பிட வேண்டாம். பொறுமையா நிதானமா மென்னு விழுங்குங்க. இந்த கேஸ் பிரச்சனையோட சேர்ந்து மூச்சு தொந்தரவு இல்ல ஒரு காய்ச்சல், வாந்தி, லூஸ் மோஷன் இல்ல வயிறு வீங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் இல்ல டாக்டர் போய் பார்த்து அதுக்கு தகுந்த செக்அப் பண்ணிக்கணும். மீண்டும் இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், ஸ்டே டியூன்.